Dear 12th standard students, in this video we are going to learn the fifth sum from the exercise 11.3. The question is, if x is the random variable with the probability density function f of x is given by f of x is equal to x plus 1 between the interval minus 1 to 0 and minus x plus 1 between the interval 0 to 1 and 0 otherwise, then you have to find the distribution function. Then the probability lies between minus 0.5 to plus 0.5. So first you have to find that distribution function, that means cumulative distribution function kandupidikano. So here we have the intervals minus 1 to 0, 0 to 1. So மத்ததெல்லாம் வந்து நமக்கு 0 ன்னு சொல்லிருக்காங்க. அதாவது minus infinity ல இருந்து நமக்கு ஜெனரலா எப்படி இருக்கும், minus infinity to plus infinity ல here minus 1, 0, 1. So இது வரைக்கும் தான் நமக்கு இன்டர்வல் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம்ல 0, இந்த இடத்துலயும் 0. ஸோ இந்த ரெண்டு இடம் மட்டும் தான் நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுத்துக்கலாம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 1. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கும், கண்டிப்பாக 0 தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஃபங்க்ஷன் 0 டிஃபைன் ஆயிருக்கு, அப்போ 0 தான். நெக்ஸ்ட் நம்ம மைனஸ் 1 டு 0 எடுக்கிறோம். மைனஸ் 1 டு 0 போது நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 பிளஸ் மைனஸ் 1 டு 0 அப்படின்ற இடத்துல நான் எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 1, sorry, minus into minus 1, minus 1 to x f of u du. இந்த இடத்துல ஃபங்க்ஷன் 0, அதனால அப்படியே போட்டாச்சு, விட்டுலாம் இந்த டேர்ம் ஃபுல்லாவே. f of u அப்படின்றது u plus 1, u plus 1 into du. now இதை இன்டகிரேட் பண்ணுங்க, u square by 2, 1 இன்டகிரேட் பண்ணா u, that is du உடைய u வரணும். apply the limits x square by 2 plus x minus lower limit போடும்போது minus 1 square by 2. இது வந்து லிமிட் உடைய lower limit போடுறப்போ மைனஸ், இது மைனஸ் மைனஸ் 1ல இருக்கு, அதனால அந்த minus 1 square by 2 minus of minus 1. so simplify பண்ணிடலாம். x square by 2 plus x minus 1 by 2 plus 1 1 minus half னு வரும். so this is the capital f of x for this interval. next interval 0 to 1, 0 to 1 அப்படினும்போது நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும், minus infinity to 0, minus 1 to 0, then 0 to x னு வரும், 0 to x அப்படினு வரும். ஸோ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் 0 டிஃபைன் ஆயிருக்கு. இங்கே வந்து u plus 1, இந்த இடத்துல மைனஸ் u plus 1. ஸோ u plus 1 இன்டகிரேட் பண்ணால் u square by 2 plus u between the interval minus 1 to 0. இங்கே இன்டர்வல் வந்து 0 to x. மைனஸ் u இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் u square by 2 plus 1 இன்டகிரேட் பண்ணிங்கன்னா u. ஓகே, அப்பர் லிமிட் இங்கே 0, 0, அகைன் இங்கே அப்பர் பண்ணாலும் 0, லோயர் லிமிட் போடும்போது மைனஸ் 1 square by 2, then minus of minus 1, then இங்கே வாங்க upper limit is minus u square by 2 plus x, u square by 2ல x வந்துரும். so minus x square by 2 plus x. lower limit போட்டா ரெண்டுமே 0 தான், விட்டுடலாம். now இதை simplify பண்ணுங்க. minus 1 by 2 plus 1 minus x square by 2 plus x. so 1ல half போச்சுன்னா half plus x minus x square by 2. this is the second one. then third one minus 1, sorry, plus 1 to infinity. கடைசியா இங்க 1 க்கு அப்புறம் infinity வரைக்கும் அப்படி பாத்தீங்கன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி வரணும். சோ டோட்டல் ப்ராபபிலிட்டினா ஃபுல் ப்ராபபிலிட்டி என்ன வரும், 1 தான் வரும். சோ you write the answer as 1. இல்ல நீங்க வொர்க் அவுட் பண்ணி காமிச்சாலும் வரும், போட வேண்டியதான். then write this capital f of x. first என்ன வருது 0, second answer x square by 2 plus x plus 1 by 2 between the interval minus 1 to 0. again 0 to 1 குள்ள half plus x minus x square by 2, then last one 1. so this is the distribution function. next is the second sum, probability of minus 0.5 to plus 0.5 கண்டுபிடி சொல்லிருக்காங்க. so minus 0.5 இங்க தனியா இருக்கு, இங்க plus 0.5 இதுக்குள்ள இருக்கு. so இத ரெண்டா பிரிக்கணும். minus 0.5 இது plus 0.5, நடுவுல 0. அப்ப minus 0.5 ல இருந்து 0 வரைக்கும் ஒரு இன்டர்வல், 0 ல இருந்து 0.5 ஒரு இன்டர்வல். சோ இத ரெண்டா பிரிச்சீங்கன்னா minus 0.5 to 0, 0 to 0.5. சோ p of அப்படின்றது நான் கேபிட்டல் f of x யூஸ் பண்ணி பண்ண போறோம். சோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும், இதுல இருந்து யூஸ் பண்ணனும். f of b minus f of a, f of 0 minus f of minus 0.5, like that here f of 0.5 minus f of 0. சோ இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு இதுல அப்ளை பண்ணனும், இந்த இடத்துல அப்ளை பண்ணனும். ஃபர்ஸ்ட் உடைய ஆன்சருக்கு இந்த வேல்யூக்கு 0வும் -0.5 இங்க போடணும்.
ஃபர்ஸ்ட் இங்கே 0 போட்டால் ரெண்டு டேர்மும் 0 ஆகிடும். ஸோ இந்த 1/2 தான் இங்கே வரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் இங்கே மைனஸ் 0.5 -0.5 ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 0.5 ப்ளஸ் 1/2. ஸோ இது முடிஞ்சு. இப்போ ரைட் சைடு இது அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 0.5 இதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ப்ளஸ் 0.5 போட்டிங்கன்னா 1/2 ப்ளஸ் 0.5 மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 0.5 ஸ்கொயர் தென் 0 போடும்போது இந்த ரெண்டு டேர்ம் அவுட்டு இது மட்டும் தான் இருக்கும் மைனஸ் ஆஃப். ஸோ இந்த ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் இதுக்குள்ளே கேன்சல் ஆகிடுது. நெக்ஸ்ட் இங்கே சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஹாஃப் இது மைனஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். பட் இந்த மைனஸ் உள்ளே வர்றப்போ சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ மைனஸ் 0.25/2 இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் 0.5. நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் 1/2 இந்த இடத்துல இந்த ரெண்டு டேர்ம் தான் இருக்குது ப்ளஸ் 0.5 மைனஸ் 0.25/2. இப்போ அகெயின் ஆஃப் மைனஸ் ஆஃப் கேன்சல் ஆகிடும். இது மைனஸ் 0.25 மைனஸ் 0.25/2. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 0.25 வரும். ஏன்னா 2 டைம்ஸ் அப்படின்னு வரும். இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் 0.25 0.5 ப்ளஸ் 0.5 1 0.25 மைனஸ் பண்ணிங்கன்னா you get 0.75. That is the answer. That's all. Thank you.